அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன் உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வெனஸ்டே, நம்ம இன்டர்நேஷனல் சமைக்கக்கூடிய ஒரு நாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச குசின்லேருந்து 2 டிஷ்ஷஸ் நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல இருக்கிற ஐட்டம் பேர் வந்து கால்சோன். அதாவது இட்ஸ் அ பாக்கெட், பீட்சா பாக்கெட் அப்படிம்பாங்க. பீட்சா மாதிரியே ஆரம்பிப்போம், பட் அதை வந்து பேசிக்காக பாக்கெட் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து கால்சோன். அடுத்த டிஷ் வந்து கார்லிக் நாட்ஸ். அதாவது நம்மளோட கார்லிக் பிரெட் இருக்கு இல்லையா, அதையே நாட் பண்ணிவிட்டு அது பார்க்க அழகான நாட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து க்ரன்ச்சியான பிரெட் அவுட் சைட், உள்ளே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே வெரி பாப்புலர் இட்டாலியன் டிஷ்ஷஸ். ரொம்ப ஈஸி, வேறு ஒரு அவன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, பட் ரொம்ப ஈஸி. கால்சோனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி பீட்சா பாக்கெட். அதுக்குள்ளே வந்து எந்த விதமான ஸ்டஃபிங் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நிறைய காய்கறி போட்டு நான் அதை ஸ்டஃப் பண்ண போகிறேன். பேசிக்காக பீட்சா மாதிரியே ஆரம்பிப்போம், ஆனால் வந்து உள்ளே வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல மசாலா மாதிரி குக் பண்ணிவிட்டு, அது வந்து எதர் நம்ம சிக்கனாக இருக்கலாம், இல்லாட்டி வெறும் சீஸாக கூட இருக்கலாம், இல்லாட்டி எல்லா காயும் நல்லா மர்னரா சாஸ், நம்ம ஒரு சாஸ் ஒன்று பண்ண போகிறோம் தக்காளி பேஸ் பண்ணி. ஸோ அதை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற சாஸாக இருக்கலாம். ஸோ பல விதமாக வந்து நம்ம கால்சோன்ஸ் பண்ணலாம். ஸோ கால்சோனுக்கு நம்மளுக்கு முதல்ல பீட்சா டோவ் தேவை. பீட்சா டோவுக்கு நம்ம மைதா மாவோட பால் சேர்த்து பிணைய போகிறோம். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்கணும். ஸோ ஈஸ்ட்டுங்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அதில் வந்து நம்ம 2.25 டீஸ்பூன். ஸோ ஈஸ்ட் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக 3 கப்பு மைதா மாவு. இதை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு பிணைவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் மாவில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக நான் கார்லிக் பவுடர், அதாவது காஞ்ச கார்லிக் பவுடர்னு விற்கிறாங்க கடையில், அது நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெஷ் கார்லிக்கே நல்லா நச்சு உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ அது வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ப. எனக்கு கார்லிக் பிடிக்கும், அதனால் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு காஞ்ச கற்பூரவள்ளி, ஆரகானோன்னு சொல்லிட்டு, அது வந்து கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால கொஞ்சமாக இடித்த வரமிளகா. ஸோ உப்பு வந்து தேவைக்கேற்ப, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் இதுக்கு செல்லும். ஸோ இதெல்லாம் போட்டு இதை நல்லா கலக்கிக்கணும். நம்ம ஈஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் இப்போ சூப்பராக ஸோ இது மாதிரி உப்பி வந்திருக்கு கொஞ்சம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட மைதா மாவு, அதோட சேர்த்து போட்டு இதை நல்லா சாஃப்டாக பிணையணும். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பால் வந்து நம்ம வந்து ஊற்றிருக்கோம். பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். ஸோ உருட்டை நீங்கள் வந்து பிணைய அது உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்த மாவுக்கும் இப்போ பண்ண மாவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன ஆகும்னா இந்த மாவை ரைஸ் பண்ண வைக்கணும், அதுதான் அதோட நெக்ஸ்ட் டெக்னிக்கு. ஸோ ஜென்ரலாக சூடாக இருக்கிற ஒரு இடத்துல, அதாவது சூடானா ரொம்ப கொதிக்கிற இடம் இல்லை, வார்மாக இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாவை அப்படி வச்சு ஒரு துணி போட்டு மூடி கிட்டத்தட்ட நம்ம 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கலாம். இப்போதைக்கு நான் அதை கிளாசெட்டில் வைக்க போகிறேன். சூப்பர். இப்போ இந்த சைடில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்மளோட தக்காளியை வந்து அதில் போட்டுடலாம். ஸோ தக்காளி பின்னாடியே ஒரு எக்ஸ் மாதிரி ஒன்று கட் பண்ணி அதை வந்து தண்ணிக்குள்ளே போடுங்க. அது ஏன் அந்த எக்ஸ் மாதிரி கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த தக்காளியோட தோல் வெந்தப்புறம் அதை உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம தூக்கி அதை ஜில் தண்ணியில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பூண்டு வேணும், அது வந்து நல்லா நச்சு வேணும். ஸோ நான் இன்றைக்கி கார்லிக் ப்ரெஸ் வச்சுருக்கேன், ஸோ அதில் போட்டுக்கலாம். இல்லாதவங்க பூண்டை வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பூண்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவை வந்து குடமிளகா. ஸோ இது எல்லா காயும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி இந்த சாஸோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரப்போகுது.
ஸோ இன்ஃபேக்ட் இந்த சாஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எனி பாஸ்தா, எனி பீட்சா, இல்லாட்டி எனி கைண்ட் ஆஃப் நம்ம பண்ண போகிற கார்லிக் ப்ரெட்டுக்கு அதை டிப்பாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செலரி அப்படிங்கிற ஒரு காய் விற்கிது, ஒரு கைண்ட் ஆஃப் தண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செலரி தண்டு. இதில் என்னென்னா இதில் இருக்க இலையை சாப்பிட மாட்டோம், இந்த தண்டை மட்டும், இங்கே அடியில் இருக்க ரூட்டையும் விட்டுட்டு இந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டோன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நைஸாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த சைட் தக்காளி வந்து தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டுருவோம். ஓகே, ஸோ இது ஒரு 1 மினிட் தண்ணியில் இருக்கட்டும். ஸோ நம்ம அந்த எக்ஸ் மாதிரி பண்ணதுனால பார்த்தீங்களா தக்காளி தோல் வந்து எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. ஸோ அதனால தான் நம்ம அந்த எக்ஸே பண்ணுறது. இப்போ இந்த மேலே இருக்க ஹெட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. எடுத்துட்டு இதை நல்லா சின்னமாக கட் பண்ணி, ஓரளவுக்கு சின்னமாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்குவோம். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாஸ் சூப்பராக அரைஞ்சிருக்கு. நம்ம இந்த சாஸை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எய்தர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்மளோட ரெகுலர் குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ இது சைனீஸ் குக்கிங் மாதிரி கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சி தான் நம்ம பூண்டு காயெல்லாம் போடணுங்கிறது கிடையாது. எண்ணெய் வந்து லேசாக சூடாக இருக்கும் போதே நம்ம சேர்க்க வேண்டிய காயெல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம நல்லா நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகா, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற செலரி. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, தக்காளிக்கு தேவையான உப்பு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பர். இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துருவோம். இது என்ன ஆகும்னா இது நல்லா சுண்ட வேகும், கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வேகும். ஸோ ஒரு மீடியம் தீயில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை நல்லா கொதிக்க விடுவோம். இதை மூடி கிட்டத்தட்ட நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் கொதிக்கணும். ஸோ இந்த சைட் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு இந்த ஃபில்லிங்க்கு தேவையான காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக பட்டர், அப்புறம் 1 இல்லாட்டி 2 பூண்டு, அதை வந்து அப்படி நச்சு போட்டுக்கலாம். ஸோ பூண்டு வந்து லேசாக வதங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகா, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூம், காளான், அப்புறம் நம்மளோட சோளம், கார்ன், அதை வந்து லேசாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இது உள்ளே போடுற ஃபில்லிங் வந்து உங்களோட இமேஜினேஷன், உங்களோட க்ரியேட்டிவிட்டி. பட் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஸ்பைசி ஆக்கிடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப மைல்டாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ இதெல்லாம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரம், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா. ஸோ இதுக்கு தேவையான அவ்வளோ ஃப்ளேவர் இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. கடைசியாக நம்மளுக்கு வந்து இட்டாலியன் ஃப்ளேவர் இந்த ஃபில்லிங்குள்ளே வேணும். அதுக்கு எய்தர் நீங்கள் வந்து கற்பூரவள்ளி போடலாம், இல்லாட்டி பேசில், நம்ம திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நைஸாக நறுக்கி நம்ம உள்ளே போடலாம். இது தயவு செஞ்சு ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதை நம்ம அவன்லையும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இது வேக போகுது. அதனால் லேசாக அப்படி 2 தடவை வதக்கிட்டு அப்படி இறக்கிற வேண்டியதான் இதை. ஸோ நமக்கு தேவையான ஃபில்லிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி இப்போ தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வாவ் சூப்பராக வந்து அருமையாக இருக்குது. காரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த சாஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும், அதனால கொஞ்சோண்டு சீனி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு. நம்ம வந்து ஃபில்லிங்கில் வந்து பேசில் சேர்த்துருக்கோம், அதாவது திருநீற்று பச்சை. அதனால இந்த சாஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரகானோ சேர்ப்போம், அதாவது காய்ந்த கற்பூரவள்ளி. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இட்டாலியன் ஃப்ளேவர்ஸும் உள்ளே வந்துருச்சு. ஓகே, இது சைடில் வந்து சிம்மர் ஆகிட்டே இருக்கட்டும். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, வந்தோன்னே இந்த கால்சோன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம இட்டாலியன் ஃபுட் பண்ணிகிட்டு இருக்கோம், அருமையான கால்சோன்ஸ். அதுக்கு தேவையான பீட்சா டோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, ப்ளஸ் அதோட சாஸ் அப்புறம் ஃபில்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கால்சோன் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஸோ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், இப்போ
இந்த மாவை வந்து இப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் வந்து நம்ம கால்சோன் பண்ணுறதுக்கு, இன்னொரு ஹாஃப் வந்து கார்லிக் நாட்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்மளோட செகண்ட் டிஷ் நம்மளோட கால்சோன், அதாவது பீட்சா டோவோட மாவு இது. இப்போ என்ன பண்ணிக்குவோம், இது பீட்சா நீடிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு லேசாக கொஞ்சம் மாவு போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா, கையை எப்படி வச்சு தேய்ச்சி 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 நல்லா அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். தின்னாக வந்து நம்ம தேய்க்கணும், சப்பாத்தி மாதிரி. ஸோ இதை நல்ல மெலுசாக தேய்ச்சிக்கலாம். இதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் நம்மளோட சாஸ் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணி வச்சுருக்கிற சாஸ், அதை என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஃபில்லிங்கோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப லிக்விடியாகவும் நம்மளோட ஃபில்லிங் வேண்டாம். ஸோ நம்மளோட ஃபில்லிங்கை சென்டரில் வச்சுட்டு தேவையான அளவு சீஸ், இங்கே நான் வச்சுருக்கிறது மொசரெல்லா சீஸ், பட் உங்களுக்கு என்ன சீஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் போட்டுட்டு இதை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இப்படி பிஞ்ச் பண்ணணும், எடுத்து திருப்பி பிஞ்ச் பண்ணுங்கள், எடுத்து திருப்பி பஞ்ச் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக எண்ட்ஸை வந்து சீல் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லாவும் சீல் ஆயிரும். ஒரு ட்ரேயில் என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஷீட், அதை பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு டெக்னிக் உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இது என்ன ஆகும்னா, இது வேகும் போது உள்ளே இருக்க காய் வெளியில் வர்றதுக்கு, அதாவது உள்ளே சூடாகும் இல்லையா, வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனிங் வேணும். அதனால் என்ன பண்ணணுன்னா, கால்சோன் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மாவை வெட்டி விடுங்க. அது ஓட்ட மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல. ஏன்னா அந்த கேப் உங்களுக்கு எதுக்குன்னா, நல்லா வெந்து உங்களுக்கு அது வழியாக வரும். சைடில் எல்லாம் லீக் ஆகாமல் அது வழியாக வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் அண்ட் ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷ் வேணும் அப்படின்னா, அழகாக நல்ல ப்ரௌன் கலர் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக் வாஷ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து நல்ல ஃப்ராத்தியாக வந்து நீங்கள் வந்து அடிக்கணும். கொஞ்சம் அடிச்சுட்டு லேசாக தண்ணி ஊற்றுவோம். ஸோ என்ன ஆகும், அந்த ஒயிட் கலராக ஆக ஆரம்பிக்கும் அந்த முட்டை. பாருங்கள், நல்ல ஃப்ராத்தியாக அடித்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு ப்ரஷ் வச்சுட்டு அதை மேலே லேசாக எக் வாஷ் கொடுப்போம். அகேன் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ நம்மளோட கால்சோன்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது, உள்ள அவனில் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பீட்சா டோ வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து கார்லிக் நாட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிடலாம். அது பேசிக்கலாக பீட்சாவோட பேஸ் வச்சு பண்ணுற ஒரு டிஷ்ஷு, பிரெட் ஸ்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட்டாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது தட்டிக்கோங்க இப்படி, அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை இப்படி நீளமாக உருட்டிக்க போகிறோம். தின் கார்லிக் நாட்ஸ். ஸோ இப்படி இருக்கா, 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க, வச்சுட்டு போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி உள்ளே இருக்க மாவை வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இதான் நம்மளோட கார்லிக் நாட்ஸ். ஸோ நம்மளோட கார்லிக் நாட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ சூப்பராக இருக்குது. அதாவது பீட்சா நாட் தான் இருக்குது, இன்னும் கார்லிக் அதில் போடலை. ஸோ கார்லிக் எப்படி சேர்க்கணும்னா, அதில் பட்டர், அதாவது பட்டரும் கார்லிக்கும், அதாவது பூண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அழகாக ப்ரஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளை வந்து பட்டர் சேர்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், பூண்டு, அடுப்பு அமுத்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காய்ந்த கற்பூரவள்ளி, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு மட்டும், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். ஸோ நம்ம அதுக்கு தடவ வேண்டிய சாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம். இது இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு சின்ன கிளேஸ் தான். இது வெந்து வெளியில் வந்தப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து அவனில் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு அவன் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் மேலே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளோட கார்லிக் நாட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அது மேலே வைப்போம். ஸோ இது ரெடியாக இருக்குது.
இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கால்சோன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முதல்ல அதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், வாவ், சூப்பராக வந்து அழகாக வந்திருக்கு. அந்த வெளியில் வந்து உங்களுக்கு கிளேஸ் வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம தடவின முட்டை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கார்லிக் நாட்ஸை உள்ளே போட்டுடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் அதுவும் ரெடி ஆயிடும். ஸோ இதை நம்ம இப்போ பிளேட் செட்டிங் பண்ணிடலாம். கால்சோன் பண்ணுறதுக்கு முதல்ல பிட்ஸா மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு வெதுவெதுப்பான பாலில் சர்க்கரை, ஈஸ்ட் போட்டு ஊற வச்சுக்கணும். அடுத்து பவுலில் மைதா மாவு, பூண்டு பொடி, காஞ்ச கற்பூரவள்ளி, இடித்த மிளகாய், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதோட ஊற வச்ச ஈஸ்ட், தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு துணி போட்டு மூடி வச்சிடணும். அடுத்து மாரினாரா சாஸ்க்கு சுடு தண்ணியில் தக்காளியை வேக விட்டு ஜில் தண்ணியில் போட்டு வச்சிடணும். அது ஆறுனதும் தோல் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய், பூண்டு, குடமிளகாய், செலரி, உப்பு, அரைச்ச தக்காளி சேர்த்து கொதிக்க விட்டு அதோட மிளகாத்தூள், சர்க்கரை, உப்பு, காஞ்ச கற்பூரவள்ளி சேர்த்து வேக விடணும். அடுத்து கால்சோனுக்கான ஃபில்லிங்க்கு கடாயில் வெண்ணெய், பூண்டு, வெங்காயம், குடமிளகாய், காளான், உப்பு போட்டு அவிச்ச சோளம், உப்பு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், திருநீற்று பச்சை சேர்த்து வேக விடணும். இப்போது கால்சோனுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி. இப்போது ஊற வச்ச பிஸ்ஸா மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எண்ணெய் தடவி செஞ்ச ஃபில்லிங் கூட மாரினாரா சாஸ் சேர்த்து கலந்து சப்பாத்தி மேலே தடவி சீஸ் போட்டு மூடி ஓரங்களை சீல் பண்ணிவிட்டு முட்டை, தண்ணி சேர்த்து அடித்த கலவையை மேலே தடவி அவனில் வச்சு எடுத்தால் கால்சோன் ரெடி. வாவ், ஸோ நம்மளோட கார்லிக் நாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. குயிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பட்டரோட நம்ம கார்லிக், அதாவது பூண்டு போட்டு வச்சுருக்கோம், வெண்ணெயோட பூண்டு போட்டு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பட்டரை உருக்கி அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இப்படி ஒரு கார்லிக் ப்ரெட்டாக இந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா அதை டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் இது. இன்ஃபேக்ட் சூடாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பக்கத்தில் மாரினாரா சாஸ் வேணுங்கிறவங்க வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி அப்படியே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதிலே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. கார்லிக் நாட்ஸ் பண்ணுறதுக்கு பிஸ்ஸா மாவை நீளமாக உருட்டி முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கணும். அடுத்து கடாயில் வெண்ணெய், பூண்டு, உப்பு, காஞ்ச கற்பூரவள்ளி, மிளகுத்தூள் சேர்த்து கலந்த கலவையை நாட்ஸ் மேலே தடவி அவனில் வச்சு எடுத்துக்கணும். இப்போது பூண்டு கலவையில் ஆலிவ் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் மேலே தடவுனா கார்லிக் நாட்ஸ் ரெடி. ஸோ 2 அருமையான டிஷ்ஷஸ், குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பீட்சா டவ் பண்ணுறது தான் உங்களுக்கு டைம் ஆகும். இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக, வேலை வந்து ரொம்ப கம்மி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாள் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷஸோட. இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப். பாய்.